நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 2 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. துதிக்க சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய தேசத்தில் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டப்படாத கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்திருந்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் இந்த பூமியிலே அநேக வாசஸ்தலங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். மேலும் கர்த்தருடைய ஆலயம் கட்டுமான பணிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போட வேண்டும் என்றும், இடம் வாங்குவதற்கும் அல்லது கட்டிடம் எழுப்பப்படுவதற்கும் இருக்கிற தடைகளை கர்த்தரே நீக்கி போட வேண்டும் என்று நாம் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு கர்த்தருடைய கரம் கிருபையாய் துணை நின்று அதை பூரணமாய் கட்டி முடிக்க கர்த்தரே சாலமோனை பலப்படுத்தினது போல இந்த நாளில் நம்முடைய தேசத்திலும் அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பக்கூடிய சகாயம் பெற்ற மனிதர்களை எழுப்ப வேண்டும் என்று இந்த நாளில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது, கர்த்தரே தேசமெங்கும் உள்ள தேவாலயங்களை காக்க வல்லமை உள்ளவராயும் திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகளையும் மனித வல்லமைகளையும் மடங்கடிக்க வல்லமை உள்ள பராக்கிரமசாலியாயும் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார துதித்து உயர்த்துவோம்.